GPS signal lost. अच्छे फोटो எடுக்கல சார் டேபிள் மேல பையன் எல்லாம் கை நீட்டாதீங்க அண்ணா ஊத்திட்டா பல்ல போ நான் கை தட்டுங்க தம்பியா டிஷ்யூ கொடுப்பா மறைக்காத நான் அப்படியே எல்லாம் கேக் வெட்டிடலாம் அதை தனியா வெட்டி கொடுத்துடலாம்ப்பா எல்லாருக்கும் சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வேலையை முடிச்சு சாப்பிடலாம் மத்த நவுத்துங்க மாமா இந்த படம் வேற விஷயத்துக்காக வந்தாங்க நானும் 10 வருஷமா இருந்து யூனியம்மா பார்க்கும்போது வேற விஷயத்துக்காக பேசிட்டு இருந்தோம் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அடிக்கடி சொன்னேன் யூனியம்மா படத்தை காட்டணும் இவ்வளோ எல்லாரும் ஒரு கருத்தா சொன்னாங்க இந்த படம் வந்து பார்க்கும்போது எல்லாம் கவலைகள் படத்தை சிரிச்சு ரொம்ப நாள் பேசாதங்கப்பா நான் வந்து படம் பார்க்க வச்சேன் கொஞ்சம் சவுண்ட் மாறிங்க நீங்க உங்களுக்கு பிடிச்சது இல்ல படம் எனக்காக சொல்லாதீங்க பரவாயில்ல பிடிச்சிங்களா ரெண்டு பேரும் காம்பினேஷன் நல்லா இருக்கு இன்னைக்கு உட்காந்து உங்களோட சேர்த்து சாப்பிட்டு சந்திக்கணும்னு ஆசை ஜெனரல் ஐடியா இருக்குப்பா அமைதியா இருங்கப்பா சூப்பர் எல்லாரும் எந்தெந்த கிளாஸ் செகண்ட் பியா ஒருத்தர் பேர் சொல்லுங்க பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர் எந்த காலேஜ் 25 days அப்படியா 28 நாள் காலேஜா பிபிஏ எந்த காலேஜ்மா ஓகே ஓகே வெரி குட் பிபிஏ என்ன ஆகணும் சொல்லுங்க ஜேர்னலிஸ்டா சூப்பர் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நீ என்ன கொஞ்ச நாள்ல நீயும் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க யாரெல்லாம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சூப்பர் வெயிட் மட்டும் பாத்துக்கோ ஒரு இருக்கு வெரி குட் நல்ல விஷயம்
நீ என்ன கிளாஸ்? ஆர்மி போறியா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, படிப்பு மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லயும் ஈடுபடுங்க. ரொமான்டிக்ஸ் கூட இருக்கிறது டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு நூறியமா இருக்காங்க. நானும் நூறியமா இருக்கேன். நூரி அம்மாவுக்கும் விஷாலுக்கு என்ன போகும் தெரியல. கேளு. என்ன வேணும்? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட அம்மா மாதிரி எல்லாமே. கடவுள் வந்து வழிகாட்டுவார் எல்லாருக்கும். இப்போ நான் உங்களை சந்திக்கிறேன்னா இது கடவுளோட அணுகிறது. அவர் சொல்லிதான் அனுப்புவார். சூரியம்மா நான் வந்து சந்திச்சதே கிடையாது. 2015 இவ்வளோ சர்வீஸ் பண்றாங்க எனக்கு தெரியவே தெரியாது. 2015 அப்புறம் நூறியம்மா சந்திச்சதுக்கு இப்போ இந்த சந்திப்பு சண்டையில தான் வந்து சண்டையில சந்திப்பு அடிக்கடி சண்டை வந்துச்சு. அதுல இருந்து தொடர்ச்சியா சூரியம்மாவோட வந்து பயணிக்கணும். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், மீடியாவும் இந்த இப்போ அம்மா இப்போ ஒரு விஷயம் இந்த சமூகத்தில் அதை பத்தி நீங்க கவலைப்படாது. வாழ்க்கைய வாங்க. அவங்க சில பேர் வந்து யோசிப்பாங்க. இப்போ நான் இன்னைக்குமே வந்து என் அம்மா வந்து கட்டி பிடிக்கிறது நான் யோசிச்சதே கிடையாது. இது வந்து மனசார வந்து நாங்க 2 பேர் வந்து சொல்றேன், தாத்தா கடவுளோட ஆசீர்வாதத்துல நாங்க 2 பேர் வந்து அவங்க விஷயங்கள் பண்ணியிருக்கோம். 2015 நீ யாரை பத்தியும் கவலைப்படாது. உங்களுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்க வாழ்க்கையில மேல வரும். இந்த காதல வாங்கி ஏதாவது யாராவது பேசணும், இந்த காதல் வாங்கி இந்த காதல் பாசிட்டிவா இருக்கு. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்கிறேன். துரியமா இருக்காது நான் இருக்கேன். நாங்க எல்லாரும் விஷால் சொன்ன வார்த்தை, நம்ம புது ஹோமுக்கு போய் நாங்க போய் ஆஃபீஸ்ல பேசுறேன். புது ஹோமுக்கு போன பிறகு என் பிள்ளைங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் சப்போர்ட் நான் பண்ணுவேம்மா. எவ்வளோ பெரிய என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நான் இருக்கிறதையும் செய்யற மாட்டேன். என்னோட வாக்கு என்னுடைய பயணம் நீடிச்சுன்னா பயணம் நியாயம் இருக்க வைக்கும். என்ன படிக்க ஆசைப்படுறீங்களோ நீங்க தைரியமாக சொல்லுங்க. அது எப்பேற்பட்ட பெரிய காலேஜ் இருந்தாலும் நான் போய் பிச்சை எடுக்கிறதுல எனக்கு ஆச்சு. போய் உங்களுக்காக வந்து நான் போய் கெஞ்சி கேட்டு சீட்டு வாங்க நல்ல காலேஜ் நம்ம படிக்கிறேன். அப்போ ஆல்ரெடி காலேஜ் படிக்கிறது இல்ல, இவ காலேஜ் படிக்கிறா, அவ படிக்கிறா, அவன் படிக்கிறான், இவ காலேஜ் படிக்கிறா. எந்த காலேஜ்? ஒரு காலேஜ். நீ கவர்மெண்ட் காலேஜ். நீமா? இங்கிலீஷா? ஃபைனல் இயரா? என்னப்பா என்ன ஆகணும் நான் சொல்றேன்? ப்ரொஃபஸரா? சூப்பர். அதான் சொல்றேன், உங்க எல்லாரோட கனவு வந்து நினைவாக்குறதுக்கு நாங்க வந்து கடவுள் குழந்தைங்களா வந்து நூறியம்மா நானு இவங்க எல்லாம் படிச்சுட்டு அவனோட தீவிர ஃபேன். யாரு பேர் என்னம்மா? படிச்சிட்டியா? ஆபீஸ்லயா? சூப்பர். அவ பேரு சுப்ரஜா. சைக்காலஜியா? என்ன ஆகணும் நான் சொல்றேன்? சைக்காலஜிஸ்ட். படிச்சுட்டு வேலை செய்யறா. பண்றியா? ஜிஹெச்ல இருக்கா. ஓ வெரி குட் வெரி குட். ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஸோ இந்த சமூகம் வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லுவாங்க. இந்த இதனால பாதிக்கப்பட்ட இவங்களை தொடக்கூடாது, இவங்களை வந்து இவங்க எப்படி தூரமாக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய இந்த ஹோம் மட்டும் இல்லை நிறைய இடத்துல போகும்போது நான் சொல்ற ஒரே விஷயம், நீங்கள்லாம் அந்த தூக்கி முன்னாடி வச்சுக்கணும். முன்னாடி என்ன சாதிக்கணுன்றது நீங்க யோசிச்சு போங்க. நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ என்கிட்ட எல்லாம் தூரிய மட்டும் சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு வேலையும் சேர்த்து எஃபர்ட் போட்டு உங்களை அந்த காலேஜ்ல படிக்க வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல பிளேஸ் கொடுக்குற வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை வந்து நல்லபடியா அமைச்சு ஏன் உங்களோட கல்யாணம் எல்லாத்தையும் வந்து எங்க தலைமையில வந்து பண்ணி நிறைய நூறியம்மாவை கிடைச்சது உங்களோட பாக்கியம். நான் அதான் சொல்லுவேன், எனக்கு கிடைச்சது இன்னொரு பாக்கியம். நூறியம்மா மாதிரி அதுதான் நான் சொல்றேன். இவங்களை சந்திக்கணும்ன்றது அவரு உத்தரவு கொடுத்துருவாரு, எங்களை சந்திக்க வச்சாரு. வண்டியிலேருந்து இன்னி வரைக்கும் வந்து
எப்படின்னு அது ஒரு வேற ஒரு உணர்வு, 2 பேர் சந்திக்கும் போது. அம்மாக்குள்ள ஒன்று ஸோ நீங்க எல்லாரும் வந்து படிப்பு தவிர்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு டேலண்ட், நல்லா பாடுவீங்க, இல்ல நல்லா ஆடுவீங்க, இல்ல நல்லா பெயிண்டிங் பண்ணுவீங்க, இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதுல ஈடுபடுங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஆரோக்கியமா இருப்பீங்க, நல்ல ஹெல்த் கொடுக்கும். உங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அது பொதுவா வந்து ஏதோ எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு கீழ்படியணும், பெரியவங்களுக்கு கீழ்படியணும், சொல் பேச்சு கேட்கணும். அதான் மெயின். நான் கற்றுக் கொடுத்தது முதல் கல்வியா தான். சரி, நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நீங்க எல்லாம் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நீங்க வந்து ஒரு குழந்தை, பெண் குழந்தைக்கோ ஒரு படிப்பு வசதி இல்லாம இருக்கிறவங்க, அவங்களும் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுதான் வந்து நான் எதிர்பார்க்கறேன். நீங்க வந்து எனக்காக எதுவும் பண்ண தேவையில்லை. நான் வந்து என்னோட ஆசை என்னன்னா, நீங்க எல்லாம் படம் பார்க்கணும். மற்றபடி வேற எந்த ஆசை. என்னோட ஆசை என்னன்னா, நீங்க வந்து மற்ற பிள்ளைகளுக்கு வந்து நீங்க சம்பாதிச்சு நல்லபடியா கல்யாணம் ஆகி சம்பாதிச்சு நீங்க வந்து இன்னொரு பெண் குழந்தைக்கு வந்து நீங்க எனக்கு அண்ணா, நான் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து நான் வந்து ஃபீஸ் கட்டியிருக்கேன், நான் என் சார்பா வந்து அவங்க படிக்க போறா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் எதுவும் கிடைக்கும். அன்னைக்கு தான் நான் வந்து இன்னொரு கேக் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கேக் ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்ரா பண்ண பெரிய கேட்க நம்ம புதுவமும் நான் வந்துடுவேன். நான் ஒரு புது கேக்கு நான் கண்டிப்பா வருவேன். நான் உங்ககிட்ட சொல்ற ஒரே விஷயம், மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்கிறது. எதுவா இருந்தாலும் நூரியம்மா கிட்ட சொல்லுங்க, நூரியம்மா என்கிட்ட சொல்றோம். நாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றோம், நான் இது பண்றது நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். என்னைக்குமே சிரிச்சுட்டே இருக்கும்.